பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனை ஏத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அருட்பெருஞ்சோதி. வணக்கம் ஐயா. வணக்கம் 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 ஐயா. நம்ம வீடியோ வந்து நிறைய விஷயம் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம நேற்று நம்ம எல்லோரும் ஆயுத பூஜை கொண்டாடினாங்க மக்கள்லாம். ஐயாவின் பார்வையில் ஆயுத பூஜை அப்படிங்கிறதுக்கு விளக்கம். ஐயோ, அது தமிழ்நாட்டில் வந்து எத்தனை கோடி மக்கள் இருக்காங்களோ 1% தவிர எல்லாமே அந்த செயல் செய்கிறாங்க. புரியுதா? ஆயுத பூஜை வந்து இந்த நவராத்திரியோட முக்கியமான தருணம். ஏங்க அது முட்டாள்தான் பண்ணுறாங்க. அன்னைக்கு என் காலண்டரில் தெரியுதா மேலே என்ன போட்டிருக்கான்? ஆயுத பூஜை. ஆயுத பூஜை போட மாட்டான். சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி பூஜைன்னு போடுறாங்க. சரஸ்வதி எங்கே இருக்குது? ஆயுதம் எங்கே இருக்குது? தான் இந்த சரஸ்வதி பூஜைன்னா இந்த நவராத்திரிக்காக நம்ம வந்து கொண்டாடுறோம். சரஸ்வதி பூஜை போட்டு கீழே ஆயுத பூஜைன்னு போடுவான். நல்லா பார்த்து படிங்க. அப்புறம் நிறைய படித்தவனும் இந்த தப்பு பண்ணுறான், படிக்காதவனும் தப்பு பண்ணுறான். காலகாலமாக இதானங்க பண்ணிட்டு அதான் தப்பு பண்ணுறான். அதான் சொல்கிறது இல்லையா, சொன்னால் ஏற்றுக்கிறது இல்லை. ஒரு ஞானி வந்து சொல்கிறாங்க என்ன, அதை ஏற்றுக்கிறதும் கிடையாது. அது இந்த தப்பு பண்ண அனைத்தும் இவன் இறைவன் யாருன்னே தெரியாது. இந்த செயல் செஞ்ச அனைத்து பேருக்குமே அந்த ஆயுத பூஜை நினச்சிட்டு எதுக்கு பண்ணாங்களோ இறைவன் யாருன்னே தெரியாது. ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை. சரஸ்வதிக்கு எதுக்கு பூஜை பண்ணணும்? சரஸ்வதி வந்து படிப்பு அருளும் அப்படிங்கிறதுக்காக சரஸ்வதி தானே போட்டான். ஆயுதம் எங்களுக்கு எப்படி வந்துச்சு? அங்கே ஆயுதம்னா அந்த டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸு இதெல்லாம் வந்து நம்மளால். சரஸ்வதி எதுக்கு? படிப்புக்கு. படிப்புக்கு இல்லை, ஆயுதம் எதுக்கு வந்தது? ஆயுதம் தான் நம்மளுடைய வியாபாரத்துக்கு. பேச விடாதுங்க. கல்விக்கும் ஆயுதத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? கல்வி அது வந்து நம்ம நவராத்திரினால அது சொல்கிறாங்க போல இருக்கு. அதாவது நீங்க சொல்லுங்க, சரஸ்வதி பூஜை எது கொண்டாடுறாங்க? சரஸ்வதி பூஜை மறுநாள் ஸ்கூலுக்கு போய் சேர்த்து விட்டுருவாங்க. விஜயதசமி. விஜயதசமினா என்ன? அதுதான் தசரா. 10ஆம் நாள் மகிஷாசுரன் வதம் பண்ணது. ஆயுதம் எப்படி வந்தது? முதல் நாள் ஆயுதத்துக்கு பூஜை பண்ணியிருப்பாங்க வதம் பண்ணுறதுக்கு முன்னாடி. கல்வி சரஸ்வதின்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு பூஜை போடம் போட்டாங்க. ஆயுதம் சொன்னாங்க, நீங்கள் ஆயுதம் எழுத்து சொன்ன அதுல தான் கல்வி தொடங்கும். கல்விக்கு ஏற்படுத்துறது எங்க போய் பண்றீங்க பூஜை? வாகனம், தொழில், இது எப்போ வேணாலும் பண்ணலாம். தொழிலுக்கு மரியாதை செய்யறது. தொழிலுக்கு எப்போ வேணாலும் பண்ணலாம். நீ வாரம் பண்ணு, எப்படி, அது உன்னுடைய வேலை. நீ எப்போ வேணாலும் அதை செஞ்சுக்கலாம். அவன் சொன்னது எதுக்கு? உனக்கு இப்போ வண்டி இருக்குது, வாகனம் இருக்குது, நீ எப்போ வேணால் சர்வீஸ் பண்ணலாம், எப்போ வேணால். அது பாதுகாக்குது உனக்கு, தொழிலுக்கு வருமானம், அது நீ எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். அவன் சொன்னது எதுக்கு? செய்யறது தப்புன்னு சொல்ல. உன் வண்டி நீ தான் பார்த்தவன், நீ தான் கழுவணும், நீ தான் எல்லாம் செஞ்சுக்கணும். உன்னுடைய அது தப்புன்னு சொல்ல. அவன் சொன்னது எதுக்கு? படிப்புக்கு. படிப்பு சொன்ன இந்த முட்டா மக்கள் எதுக்கு ஆயுதத்துக்கு இரும்புக்கும் பூஜை போட்டு உட்காந்துருக்கான். இவன் எப்படி இறைவன் எடுத்து விடுவான்? பூஜை போட்டதுக்கோ எனக்கும் தெரியாம கல்விக்கு சொன்னதை எங்க பயன்படுத்துறான். அதுதான் இந்த தவறா போச்சு. குறத்தின்னு சொன்னது குறத்தை சாதியை குறிச்சா, சூத்திரன் சொன்னது இந்த சூத்திரன் சாதியை குறிச்சானுவா. ஆயுத எழுத்துக்கு பூஜை. இதான் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துக்கு பூஜை பண்ணா அந்த எழுத்தை விட்டானுவா. ஆயுத பூஜை பண்ணுது நம்ம முட்டா மக்கள். திட்டுதா, பலிக்குதா? ஏன்னா என்ன திட்டினாலும் மாற போகிறது இல்லை, என்ன சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது.
என்ன இப்போ நான் ஒருத்தர் சொல்கிறதால நீங்கள மறைய போகிறீங்க? நாங்கள் கத்துறோம், கத்திக்கிட்டே தான் இருப்போம். நீங்கள் வாங்கி விட்டு போவாங்க. எவன் ஒருத்தன் அர்த்தம் தெரியாமல் வாழ்கிறானோ அவன் எல்லாம் வாழ்ந்து வகுத்து கொடுத்த கல்விக்கு போயிட்டு சரஸ்வதி பூஜை அந்த பூஜை பண்ணிட்டான்னா இவன் பைத்தியக்காரமே இப்போ இதை போய் டூல்ஸுக்கு போயிட்டு நீங்கள் பூஜை போட்டு இருந்தால் எங்கடா அறிவு விளங்குமா? ஆயுத எழுத்துக்கு பூஜைன்னா ஆதி இல்லை. இந்த பைத்தியக்கார மக்கள் ஆயுதத்துக்கு பூஜை பண்ணிட்டு 90 இந்த தமிழ்நாட்டில் அத்தனை பேர் அந்த பண்ணுறான். எவ்வளோ இதெல்லாம் வந்து நீயா நானா நிகழ்ச்சியில் இவனை கூப்பிட்டு வச்சு பேசணும். இது என்னடா விளக்கம்னு யாரை கோபிநாத்தை கூப்பிடணும் இதுக்கெல்லாம். ஏன் அது வந்து ஒரு சில பேர் இதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் வேறே பண்ணுறானுவா. அவங்க தெளிவாக இருக்கான். இந்த மக்களை யாராலும் எத்தனை ஞானி வந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. 100 வள்ளலார் வந்தாலும் இவ்வளோ மாற்ற முடியாது. முடியாது. என்ன அன்னைக்கு ஒரு நாள் நீ வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு செஞ்சுட்டு எல்லாமே உனக்கு ஞானம் கிடைச்சிருமா? எல்லா அறிவு விளங்கிடுமா? அன்னைக்கு ஒரு நாள் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிடுமா? எதுக்கு சொன்னான்? 10 விஜயதசமின்னு சொல்றான். விஜயதசமிக்கு என்னன்னு தெரியுதா? 10வது நாள். எதுக்கு எங்க தொடங்குது? நவராத்திரி எங்க தொடங்குது? ஏதோட சரஸ்வதி முடியுது 10 நாள். இன்னைக்கு முடியுது 10வது நாள் விஜயதசமி முடியுதா? ஏதோ இன்னைக்கு வந்துச்சா? அந்த விளக்கம் தெரியாம தான் இவ்வளவு பிரச்சனை. கல்விக்காகவும் அந்த எங்க இருந்த கல்வி தொடங்குது, அக்குங்கிற இடத்துல தொடங்குது. அந்த அக்கு எழுத்து எங்க இருக்கு, அதுக்கு வந்து ஆரம்பிச்சது, அதுக்கு பூஜித்துடுறா, அதை நினச்சிடுற 10 நாள். எங்கே இருக்கு அக்கு தெரிஞ்சுக்க, அங்கேருந்து கல்வி தொடங்குதுடா, அதுதான் இறைவன் இருக்காடா, அதுக்கு தெரிஞ்சுக்கிறான்னு சொல்லி கொடுத்தா இந்த முட்டா மக்கள் ஆயுதத்துக்கு பூஜை போட்டுட்டு இருக்கோம். அது விளங்குமா? இதை சொல்ல போனால் நம்ம பைத்தியக்காரன்றாங்க. இவன் லூசு பையடா, இவன் ஏதாவது கலை கிடைச்சா அது நம்மளை பைத்தியக்காரன்றான். இவங்க எல்லாமே தெரிஞ்சு போட்ட மாதிரியும் நமக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரியும். அறிவில தெளிவு. அப்போ கோடியில் ஒருத்தனுக்கு தெளிவு அது இல்லை. இப்போ லட்சத்துக்கு ஒருத்தன் வந்தது, இப்போ வந்து 100ல் ஒருத்தன் தான் தெளிவு. 99 மக்களும் செத்து தான் போகும். துன்பப்பட்டு துயரப்பட்டே சாகும். இந்த அக்கு தெரியலனா, அக்கு தெரிஞ்சவன் அக்குக்கு மட்டும்தான் பூஜை. அக்கு எங்க இருக்கு? 3 புள்ளி எங்க இருக்கு? எங்கடா இருக்கு? தமிழ் வார்த்தை. சந்திரன், சூரியன், இடகலை, பின்கலை, சந்திரகலை, சூரியன் இங்க இருக்கு. அங்க ஒரு ஜோதி இருக்கு. அதை சொல்லி கொடுத்தா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சொல்றத ஒன்றும் பைத்தியக்காரனை ஏத்துக்கிறது இல்லை. எத்தனை ஞானிகள் திட்டி இருக்காங்க. இவனுக்கு பேச தெரியலப்பா, இவங்க ஞானி, நீங்கள் அப்படி பேசணுங்க, இப்படி என்ன பேசணும்? நீங்கள் சாமி நீங்கள் இப்படி சொல்லி செயல் சாமினேன்னு கேட்க போகிறதா? திட்டி சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. ஏன்னா இதை நான் கேட்கணும், நீங்கள் இதை மாறணுங்கிறதுக்கு நான் பேசலை, மாற்ற முடியாதுங்கிறத நான் பேசுகிறேன். அவனுக்கே அந்த அறிவில் தெளிவு வந்து அதை ஆராய்ச்சி பண்ணால் மட்டும்தான் அதுலேருந்து விடுபட முடியும். இல்லாட்டியோ 1000 வள்ளலார் வந்தாலும் இந்த மக்கள் உண்மை முடியாது. எதுக்குங்க சொன்னாங்க? எனக்கு நினைக்கும் போதெல்லாம் ஆத்திரமாக வருது. நான் அது ஒரு நீங்கள் சைலண்ட், நீங்கள் இதுக்கு போனால் அமைதியாக இருக்கணும், உங்களுக்கு ஏன் கோவம் வருது? நீங்கள் பண்ணுற அட்டுலையும் பார்த்தா அப்புறம் என்ன நமக்கு ஏன்டா வார்த்தை சொல்கிறாங்க? அதெல்லாம் வந்து சுற்றி இருக்கிறவங்க பற்றி எப்படி இருக்காங்க நீங்களாம் கவலைப்படாதீங்க. அவங்கவுங்க எப்படி இப்படியே இருந்துட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து உங்களை ஜீவனை பாருங்கள், உங்களை பாருங்கன்னா அப்போ வந்து நீங்கள் அது யாருன்னு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? இதை சன்மார்க்கத்தை விட்டு நான் தள்ளிச்சு நிற்கிறேன். சன்மார்க்கம் நெறி, சன்மார்க்க நெறியில் வந்து சில பேர் அது சொல்லுடாங்கிறான், சில பேர் அது ஏன் அவங்க சொன்னால் நம்ப மாட்டாங்கப்பா, அதெல்லாம் ஏன் சொல்லிகிட்டு இருக்க, இது ஏன் சொல்கிற, உனக்கே தேவையில்லாத வேலை, எப்படியோ போயிட்டு போகிறாங்க, உனக்கு தெரிஞ்சு போச்சா போக வேண்டியதானே அப்படின்னு சன்மார்க்க நெறியில் தடை போட்டாங்க. எனக்கு சொல்லாதீங்கன்னு நான் அதுக்கு தான் இந்த சன்மார்க்கம் சார்ந்தவர்களோ
இந்த வள்ளலாரை பிடிச்சவங்களுக்கும் நான் கூட வச்சுக்கிறதே கிடையாது. எதுக்கு நான் தனித்து நிற்கிறோம்? உனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நீ இவனுக்கு தெரிஞ்சு, இந்த அம்மாவும் தெரிஞ்சு போச்சு, எனக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ நீ நானும் பேசிட்டு என்ன பிரச்சனை? தெரியாத முட்டாள் நீனு, உனக்கு தானே சொல்லணும். அப்படிங்கிறத சன்மார்க்க நெறியில் இருக்கிறவங்கள விட்டுட்டு கூப்பிடுறாங்க, போறதே கிடையாது. இதெல்லாம் சொல்லாதாங்க நானா. இப்போ நீ தவறுன்னு சுட்டி காட்டுறோம், இதை நீ ஏற்றுக்கிட்டு பரவாயில்ல, அப்படியா இது இப்படி இருக்கா விஷயங்கிறது கேட்க கூட அவனுக்குள்ள என்ன அறிவு இருக்கு அதைத்தான் நியாயப்படுத்தி பேசுறாங்க. புரிஞ்சுதா? ஆயுத பூஜை எதுக்கு சொன்னாங்க? ஆயுத எழுத்துக்கு பூஜை. அதுக்கு பூஜை பண்ணுங்கடா, அதுக்கு அந்த இடத்த கவனம் வைங்கடா, அந்த இடத்த பூஜித்தீரு. அந்த அக்குங்கிற இடத்துல எங்க இருக்கோ அப்ப தினமும் அங்க கவனத்தை வைங்கடா. நான் 10 நாள் நீ கவனத்தை இருந்தாவே உன் வாழ்க்கை ஏறும். அதுக்குதான் 10 நாள் வகுத்து கொடுத்தாங்க. இந்த பைத்தியக்கார மக்கள் என்ன பண்ணுதுங்க? மகிஷாசுர வர்த்தனை பண்ணாலும் எந்த மகேது எங்கனா இருக்கான், நீ எவனும் கண்டுபிடிச்சா, எவன் பார்த்தான்னு சொன்னா, ஒருத்தனுக்கு ஒண்ணுமே கிடையாதுண்ணா. எருவு மாட்டு தலையை வெட்டினதுனால. யார் வெட்டினா? துர்காதேவி. துர்காதேவி வந்து ஏன்னா நீனும் புராண கதையை கேட்டு ஒரு ஓமையா சொன்னாங்க. இதுதான் பாரா உன்ன சொன்னாங்க. இப்பதான் ஐயா சொன்னாரு 7 திரையை நீக்கணும். 7 திரை எங்க இருக்குது? மனசுக்குள்ள 7 திரை கண்மம் மாய இது எல்லாத்தையும் கடந்து வராங்கண்ணா. அப்போ திரைன்னு சொன்னால 7 திரையை வந்து விளக்கண்டான்னு நினைச்சிட்டு இருப்பீங்களா? 7 கடல் தாண்டி வெங்கடாச்சலபதி பார்க்குறோம். 7 மலை, 7 மலை, 7 கடலும், 7 கடல், 2 மேடு அப்படிங்கிறது ஒரு உலகம். நீங்க அது இது லிங்க் பண்ணாதீங்க. 7 மலைங்க, 7 ஆதாரம், 7 மலை, திருப்பதி. இந்த பதின்னா இடம்னு சொன்னோன்னா திரு இடுக்கு இடம் திருப்பதி. 7 மலையை கடந்து போனால் திருப்பதியில் அந்த ஆள் இருப்பான். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? மொட்டை அடிச்சுக்கிட்டு நம்ம லட்டு வாங்கி தின்னுட்டு இருக்கோம். திருப்பி பார்த்துட்டு வந்துட்டோம்ல, இன்னும் நம்மளுக்கு கொட்டுன்னு கொட்ட போகுது. தலையில் தான் கொட்டுது. இதில் ஒரு சில செயல் இருக்கு. இது ஏன் இது கூட சொல்லலைங்கிறது எனக்கு ஒரு ஆதங்கம். இதை சொல்ல மாட்டாங்கிறாங்கன்னு ஒரு ஆதங்கம். நம்ம இப்படி சொல்லி இவங்க கேட்க மாட்டாங்கன்னு ஒரு ஆதங்கம். புரியுதா என்ன சொல்ல வரும்? இப்போ இந்த விளக்கெல்லாம் ஏன் சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு கோவம் வருது. தெரிஞ்சா எல்லாரும் தெரிஞ்சிருவாங்க. இல்லைண்ணா, இப்போ பக்கத்தில் பார்ப்போம், ஒரு ஜீவன் நமக்கு முன்னாடி இவ்வளவு ஒரு விஷயத்தை தெரியாமல் செத்து போகிறான். நம்ம எப்படி அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? இப்போ அது இதுக்கு இதுதான் பணி, இதுதான் இறைப்பணி, இதுதான் எல்லாம் செய்யணும், இதுதான் எல்லாத்துக்கும் கொடுத்தது, வகுத்து கொடுத்தது. முக்கோடி புள்ளி வச்சு ஒரு கோடு போட்டால் முக்கோடி திருவிழா எங்கே சொன்னா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நிறைய படித்தவங்களே எப்படி இருக்காங்க? நிறைய படித்தவனே காருக்கு பூஜையை போட்டுட்டு நிற்கிறேன். எல்லாம் தெரியும். ஆனால் அவங்க நம்ம சொன்னாவே நமக்கு ஒன்றும் தெரியாதுமே ஒரே அமுக்கு அமைக்கிறாங்க. அவங்க மைண்டு அப்படி அதெல்லாம் அதான் பெரிய படித்தவன் எவனுமே ஞானத்துக்கு போக முடியாது, படிக்காதவனும் போக முடியாது. நிறைய படிச்சான் பாரு, அவன் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டான். அவங்க தான் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தேன். யார் சொல்கிறேங்க அவன் ஒரு ஹெட்வைட் பிடிச்சி அது ஒரு 4 தடுக்குது. அவனை யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டான். அவனும் அடுத்த பிறவி நோய்க்கு மோசமான பிறவி. இப்போ ஹெத்தா படிச்சிருக்கோமா, அடுத்த பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா அப்போ நிறைய வாய்ப்புலாம், இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு வந்து ஒருத்தர் சொல்கிறான்னா அது கேட்ச் பிடிச்சிட்டோம், வந்துட்டோம். அது ஒரு வாய்ப்பு நமக்கு வந்தது. இப்போ இவங்க வருது இவங்கெல்லாம் இது ஒரு வாய்ப்பு. இவங்க வராங்களா, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு. இறைவனுக்கு வேலை இல்லை, எல்லாம் ஒரு வாய்ப்பு வரும், எல்லாத்துக்கும் வரும். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் தர்மம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த தர்மத்தை ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை பிடிச்சிக்கிட்டு அது ஏறி போயிடும். எல்லாத்துக்கும் வரும். அந்த வந்ததை வந்து கோட்டை விடக்கூடாது. ஏன்னா ஆதியில் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, எல்லாம் கரெக்டாக தான் சொன்னாங்க. இவங்க தப்பாக எடுத்துக்கிட்டு
கீழே வீடு இந்த இது ஒரு வார்த்தைகளாக தான் எல்லாமே போச்சு. தன்னை அறிந்து இன்பம் ஒரு வெண்ணிலாவை ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும். அந்த தந்திரம் என்னன்னு தான் யாருக்கும் தெரியல. புரியுதா? எனக்கு வேற என்ன கேட்க முடியுங்க? என்னன்னா கல்வினா இன்னைக்கு இது அது இன்னொன்னு சொல்ல போகிறோம். கல்விங்கிறது உயிரெழுத்து. இப்படி எங்கே உயிர் தொடங்குது, எங்கது உற்பத்தி, எங்கே இருந்து என்ன நடக்குது, இந்த வாயுக்கள் எத்தனை, இந்த உயிர் எங்கேருந்து வருது, ஆண் பெண் சேர்க்கை எப்படி நடக்குது, எப்படி இந்த அர்த்தநாசி வர எப்படி, இதுதான் கல்வி. புரியுதா? தத்துவங்கள் எத்தனை தெரியாது. ஒரு நாள் எவ்வளோ சுவாசம் வைக்கிறோம், எப்படி அது நடக்குது, யாரு கொடுக்குறா. கல்வின்னா இது சாகா கல்வி. இது கற்றுக்கிறாங்கிறான். கல்விக்கு சகா கல்விக்கு, நீங்கள் செத்து போகிற கல்விக்கு இல்லை. சகா கல்வி இலவசமாக கிடைக்குது. சாகும் கல்விக்கு நம்ம பணம் கட்டுறோம். அங்கே என்ன படித்து கற்றுக்கிட்டாலும் செத்து போகக்கூடாது. என்னண்ணா நீ கோடி ரூபா பணம் எவ்வளோ இருந்தாலும் செத்து போக போகிறேன். நான் சாக மாட்டேன்னு ஒருத்தன் சொல்லட்டுமே. நான் இவ்வளோ பணம் இருக்குப்பா, நான் சாக மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் இவ்வளோ கல்வி நிறையா நான் கற்றுக்கிட்டேன், நான் சாக மாட்டேன்னு சொல்லட்டுமே. இலவசமாக கொடுக்குறாங்க. ஐயா வரலாறு அழைத்து வாடி வடலூர் வடதேசிக்கு வந்தா பெறலாம் நல்ல வரமே. எவன் கூப்பிட்றான்? இலவசமாக வாங்கடா, சொல்லித்தர வாங்கடா. ஒரு பயலும் ஒரு பொருத்தையும் கேட்க மாட்டாங்க. எங்க ஆசை இங்க போன இப்ப என்ன தெரியுமா? இப்ப நம்ம இப்படி பேசுற இதெல்லாம் எவனும் பார்க்க மாட்டாங்க. நீங்க இதை செஞ்சா இவ்வளவு நாள் பணக்காரன் ஆகணும்னு ஒன்று வீடியோ போடு, 1000 பேர் உட்காந்து பார்த்து எப்படா பணக்காரன். இந்த ராசி கல் வைங்க, உங்களுக்கு நிறைய கொட்டுன்னு சொல்லுவாங்க பாரு. அங்கதான் மக்களும் போகும். நீ இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அங்க போயிட்டு வந்தா நான் எல்லாம் ஜோதியா இருக்கவங்க போயிடும் வாங்க போறோம். உண்மையை சொன்னி அங்கே போவதரா இதுடா நீ செத்து போறான்னு சொன்னா, ஐயோ இவனே எப்படி பேசுறான்னு. உண்மை ரொம்ப 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 கசக்கும். நான் பேசுறதெல்லாம் என்னடா இப்படி பைத்தியாரமாக பேசுறேன்னு நினைக்கலாம். அந்த உண்மை சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது, கசக்கும். நீ நல்லா இல்லை, ரொம்ப நீ சுமாராக இருந்தோ, நீ சூப்பராக இருக்க, அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அது இனிக்கும். வேற செய்தி. ஆயுத எழுத்துக்கு தான் பூஜை. ஆயுத எழுத்துக்கு தான் பூஜை, தமிழ் எழுத்துக்கு தான் பூஜை, உயிர் எழுத்துக்கு தான் பூஜை. கற்றுக்கிறது அன்னைக்கு கற்றுக்கணும். அப்போ தான் சக கல்விக்கு சாகம் கல்விக்கு இல்லை, இந்த கல்வி கற்றுக்கிறதுக்கு அன்னைக்கு தான் ஆரம்பிக்கணும். எதுக்கு சொன்னாங்க? என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? நீ இந்த தொழில் கடை இது வச்சு அவங்க ஞானிக்கு தேவையே கிடையாது. நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, நீங்கள் அதை நீங்கள் பண்ணுங்க, பண்ணாமல் போங்க. அது உன தனிப்பட்டது விருப்பம். நீ அதை எப்போ வேணாலும் செய்யலாம். அன்னைக்கு ஒரு நாள் செஞ்சவங்களை பூரை பிச்சுட்டு ஒன்றும் கொடுக்க போகிறது கிடையாது. என்ன நீ சுத்தம் பண்ணுறது நீ எப்போ வேணாலும் பண்ணலாம். அதுக்கும் இதுக்கும் ஆயுத பூஜைக்கும் சரஸ்வதி பூஜைக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் அதுக்கு இதுக்கு நீங்கள் பயன்படுத்திட்டீங்க. ஆயுதம் சொன்னாங்களே, ஆயுதம் எழுத்துங்க இப்படி அந்த எழுத்து அவன் மண்டையில் ஏற மாட்டேங்குது. ஆயுதம்னாலே எங்களுக்கு முன்னாடி ஆயுதம் வேற, ஆயுதம் எழுத்து அது கொடுங்க. ஆதி காலத்துலேருந்து போர் எடுத்து சென்றவங்க தானே, அதனால ஆயுதம் யாரு பார்த்தீங்களா ஆயுதத்தை எடுத்துட்டு போனாங்கன்ட்டு? இல்லை, வெற்றிவேல் வீரவேல் தானே. இந்த 900 அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. வெற்றிவேல் போய் எவன் பார்த்தான்? வள்ளலார் எந்த காலத்தில் வாழ்ந்தாரு? எத்தனை இவங்க சுதந்திரப்படுறத செத்து போனாங்க? இதை இவனுக்கு தெரியுமா? இதை சொல்லு. இப்போ இந்த நூற்றாண்டு வாழ்ந்து சுதந்திரத்துக்கு வாங்கி எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க? அது இவனுக்கு தெரியாது. இவன் வெற்றிகள் வீரர்களுக்கு போட்டு இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு. இது யாராலும் திட்ட முடியும். ஏன்னா 99% மக்களை இப்படிதான் இருக்கு.
என்ன இவங்கள திருத்தவே முடியாது. 1000 வருஷம் வந்தாலும் திருத்த முடியாது. இவன் அறிவுக்கு இவர் தானா ஒருத்த ஒன்னே ஒண்ணு தமிழ்நாட்டுல இருந்து வருஷத்துக்கு ஒண்ணு கூட போக தெரியாது. 50 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒன்னே ஒண்ணு ஜீவன் போகும். மீதி அத்தனை பேரும் பூமிக்கு தான் போகும், நெருப்புக்கு தான் போகும். நன்றி, வணக்கம். வேற கேள்வி தொடர்ச்சி அடுத்து வரோம். சரிங்க ஐயா.